ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வியமதः பரம். இப்ப நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தை பார்த்துட்டு வரோம். போன லாஸ்ட் வகுப்புல நம்ம சில விஷயத்தை பார்த்து முடிச்சோம். ஞானி துக்கப்படுறதில்லை, துக்கப்படுறது அஜ்ஞானி தான் அப்படின்ற விஷயத்தை பார்த்து முடிச்சோம். கொஞ்சம் அது கீழே அடியில் ஓகே சரி. சோ பொதுவா இப்ப இன்னைக்கு சில விஷயத்தை பார்த்துட்டு திருப்பி ஃபர்தரா அதனுடைய முக்கியமான விஷயத்தை நம்ம நோக்கி போலாம். குறிப்பா திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றது என்னன்னா, அது மனசுல பதியணுன்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் நான். வேத ஸ்ருதி நமக்கு ரெண்டு விதமான எக்ஸசைஸ் கொடுக்கிறது. ஒண்ணு கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். ஓகே, ரெண்டா பிரிக்கிறோம். சாதனா ரெண்டு டைப் ஆஃப் சாதனா. ஒண்ணு கர்மயோக சாதனா, இன்னொன்னு ஞான யோக சாதனா. கர்மயோகம் ஞான யோகியதா பிராப்தி. கர்மயோகம் எதுக்குன்னா ஞான யோகியத்துக்கு வேண்டிய தகுதியை கொடுக்கிறது. ஞான யோகம் என்ன கொடுக்கிறது? ஞான யோகம் ஞானம் பிராப்தி, ஞானத்தை கொடுக்கிறது. ஞானம் எதற்கு? நம்முடைய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அஜ்ஞானம் தான் நம்முடைய துக்கத்துக்கெல்லாம் காரணம். இது பேஸ், அடிப்படையில உள்ள விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரணும். சரி, இந்த ஞான யோகம் எப்படி அப்படின்னா, ஞான யோகம் மூணு விதமான எக்ஸசைஸ். ஞான யோகம் மூணு விதமான எக்ஸசைஸ். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது ஞான யோகத்துடைய எக்ஸசைஸ். சிரவணம்ன்றது டீச்சர் கிட்ட கேட்டு அந்த சத்தியத்தை, நித்தியத்தை, சாஸ்வதத்தை புரிஞ்சுக்கிறது சிரவணம். நிச்சயம் பண்றது, நான் இதுதான் அப்படின்றது நிச்சயம் பண்றது. இப்ப நாம ஒரு நிச்சயம் பண்ணியிருக்கோம், என்னென்னமோ அது இல்ல அப்படின்றது சிரவணத்துல ஞானம் கிடைக்கிறது. சோ அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, யூ ஆர் பிரம்மன் அப்படின்றத சொல்றது. நீதான் அந்த பிரம்மன், எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள், ஒரே பரம்பொருள் ஒண்ணுதான் அப்படின்றத அந்த விஷயத்த சொல்றது இந்த ஞானம். ஆனா நமக்கு என்ன ஆகும்? நான் ஒரு இடத்துல சும்மா ஒரு இடத்துல எங்கேயோ உட்கார்ந்து இருக்கேன், நான் எப்படி எல்லாமே ஆக முடியும்? டவுட் வரும். சம்பந்தம் இல்லாம பேசுறமே. அப்படி டவுட் கிளியர் பண்ணிக்கிறது மனனம். டவுட் எவ்வளவு டவுட் போகணும் அப்படின்னா, எல்லா விதமான சந்தேகமும் தேய்ந்து நல்ல தெளிவான ஞானம் அடையிற வரைக்கும் மனனம் பண்ணணும். அதுவும் டீச்சரோட நம்ம கேட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திண்டு, சும்மா இது பிலீவ் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்க கிளாஸ் நம்பிக்கை கிடையாது. இதுல நம்ம நம்முடைய இக்னோரண்ட் போகிறதுக்கு நம்ம டவுட் எல்லாம் நடுவுல உங்களுக்கு டவுட் இருந்தா கூட கேட்கலாம். இந்த இடத்துல டவுட் இருக்கு அப்படின்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்கணும். சோ கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கணும். தெளிவுபடுத்தின பிறகு இதுதான் அப்படின்னு முடிஞ்ச பிறகு நமக்கு இன்னொரு விஷயம், பழைய சம்ஸ்காரம் இருக்கும், பழைய வாசனைகள்லாம். அந்த வாசனைகள் எனக்குள்ள இருக்கும், அந்த காரணத்தை அதை நம்ம மெடிடேஷன் பண்ணி நீக்கிறதுக்கு நிதித்தியாசனம். ஆக மூணு விதமான எக்ஸசைஸ் ஞான யோகத்தில் இருக்கிறது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது ஞான யோகத்துடைய எக்ஸசைஸ். ஓகே, இப்ப நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல சாங்கிய யோகம். இது சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா இஸ் ஈக்குவல் டு ஞான யோகம். ஓகே, இதுல நம்முடைய உண்மை அறிவு, செல்ஃப் நாலேஜ்,
நம்மளை பத்தின விஷயத்த சொல்றது. வேதம் என்ன சொல்றதோ அதுதான் இங்க சொல்ல போறது. நீங்க ஐயப்ப மலைக்கு சபரிமலைக்கு போனீங்கன்னா 18 படி ஏறின உடனே மேல ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க? தத்துவமசி தது துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ தான் அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றத குறிக்கிறதா அந்த தத்துவமசி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த தத்துவமசி விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த சாங்கிய யோகம். அத பகவான் சொல்ல போறாரு. சரி, எப்படி சொல்ல போறாரு அதுக்கு பிறகு பார்க்கலாம். பிறகு இந்த 2வது அத்தியாயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா 4 விஷயமாக பிரிக்கப்படுறது. 4 விஷயமா எப்படி பிரிக்கப்படுறது அப்படின்னா, முதல் விஷயம் அர்ஜுனுடைய சரணாகதி, 2வது ஞான யோகம், 3வது கர்மயோகம், 4வது ஜீவன் முக்தி, ஃப்ரீடம் ஃபார் ஆல், டோட்டல் ஃப்ரீடம், அது ஜீவன் முக்தி, மோக்ஷம். இது 4 விஷயத்துமே இந்த சாங்கிய யோகத்திலேயே வந்துருது. இது 4 விஷயத்தை சொல்றதுக்கு தான் முழு வேதம் இருக்கிறது. அத இந்த சாங்கிய யோகத்திலேயே சொல்றது. இது இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் தான் சாங்கிய யோகத்துல. அதனுடைய விளக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா 4, 5, 6ல படிப்படியா டெவலப் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்துல கன்க்ளூஷன் பண்ண போறோம். சரி, இந்த அர்ஜுனன் சரணாகதி அது 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்லோகம் அர்ஜுனுடைய சரணாகதி. இந்த 2வது அத்தியாயத்துல 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்லோகம். அதுக்கப்புறம் 11ல இருந்து 38 வரைக்கும் உள்ள ஸ்லோகம் ஞான யோகத்தை பத்தி பேசுறது. சரி, 39ல இருந்து 53 வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி பேசுறது. 54ல இருந்து 72 வரைக்கும் ஸ்லோகம் ஜீவன் முக்தியை பத்தி பேசுறது. இது ஸ்லோகத்தோட மொத்த அமைப்பை பத்தி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ஞான யோகத்துல ஸ்லோகம் 11ல இருந்து 38 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுல பார்க்க போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பகவானுடைய உபதேசம் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பமாகிறது. பகவானுடைய ஸ்லோகம், ஞானி துக்கப்படுறது இல்ல, அஜ்ஞானி தான் துக்கப்படுறான். நீ ஞானி மாதிரி பேசுற, கதாசுன் அகதாசுன். ஞானி இறந்தவர்களையோ இருப்பவர்களையோ கண்டு துக்கப்பட மாட்டான். அறிவுடையவன் இறந்தவர்களையோ இருப்பவர்களையோ கண்டு துக்கப்பட மாட்டான். ஓகே, அதாவது நமக்கு சௌரியமா இதை எப்படி பண்ணிக்கணும், கடந்த காலத்தையோ எதிர்காலத்தை பத்தி துக்கப்பட மாட்டான் ஞானி, எப்பவுமே சமமாக இருப்பான். ஆனா நீ ஞானி மாதிரி பேசுற, ஆனா துக்கப்படுற நீ அப்படின்றத இடிச்சு காட்டுறார் அவர் இந்த 11வது ஸ்லோகத்துல. நான் அனுசோச்சந்தி பண்டிதா, பண்டிதா அறிவுள்ளவர்கள் ஞானிகள் துக்கப்படுறதில்லை அப்படின்னு சொன்னார். எதனால துக்கப்படுறதில்லை அப்படின்னா, அவர்களுக்குள்ள ஞானம் தான் அந்த துக்கத்துக்கு நிவர்த்திக்கு காரணம். அஜ்ஞானி துக்கப்படுறதுக்கு காரணம் அஜ்ஞானம் தான் காரணம். சரி, இப்போ இந்த பகவத்கீதை ரொம்ப அற்புதமான விஷயம். பகவத்கீதையில அர்ஜுனன் தன்னுடைய டெம்பரவரி ப்ராப்ளத்துக்காக வந்தான். டெம்பரவரியா துக்கத்தை அடைஞ்சான். ஆனா அந்த துக்கத்தை அடைஞ்ச பிறகு அவனுடைய டெம்பரவரி ப்ராப்ளம் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. அடிப்படை பிரச்சனை தீர்த்தா தான் இது சரியாகும் அப்படின்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான். அதனால இது வெளியிலேயே போயோ எங்கேயோ போய் உடனே நோட்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணல, இருந்த இடத்துலயே உபதேசமாக அந்த இடம். அப்போ நான் இந்த அடிப்படையில என்னுடைய முழு கஷ்டமும் நீக்கணும். துக்கம் எல்லா துக்கத்தையும் நீக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பகவத்கீதை ரெலவென்ட். ஓகே, இப்ப இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு என்ன மருந்து போட்ட முடியும் அது மாதிரி இருந்தா போறோம். அடிப்படை விஷயம் மாறாம இருந்தா கூட பரவாயில்ல அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி. ஓகே, இதனுடைய விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த பகவத்கீதை கிளாஸ் எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா யாருக்கும் அர்ஜுனனுக்கு சொல்ல எங்கோ அப்புறம் புண்ணியத்துக்கு கேட்கறதுக்கு வருவான். பகவத்கீதை புண்ணியத்துக்காக வருவான். அது கொஞ்ச நாள் புண்ணியம் எல்லாம் சலிச்சு போயிடும், எதுவுமே சலிச்சு போயிடும். இது என்னுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது நினைச்சாதான் இந்த பகவத்கீதை எனக்கு உபயோகமா இருக்கும். அதற்காக நம்ம என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருப்போம். சரி,
இந்த ஞானம் என்ன, நான் யாரு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சுதான் இதுல இருந்து இதைத்தான் பகவான் முழு பகவத்கீதையில இதை பத்தி சொல்றாரு. குறிப்பா இந்த சாங்கிய யோகத்துல நம்மளை பத்தி சொல்றாரு. நீ யார், நான் யாரு அப்படி கேட்டா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பயோடாட்டா கொடுப்போம் இல்லையா? எல்லாரும் ஒரு பயோடாட்டா கொடுப்போம். அந்த பயோடாட்டா ராங். நாம என்னெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கணும், அது நான் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு 2 லா, 2 நுணுக்கத்தை வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணும். ஓகே, அது வர்றதுக்கு வருதான்னு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல என்னால எதெல்லாம் அறிய முடியறதோ, எதெல்லாம் அனுபவிக்கிறனோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறனோ, என்னால எதெல்லாம் அறியப்படுகிறதோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறனோ, எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறனோ, என்னால அதிலிருந்து நான் வேறுபட்டவன். என்ன, இந்த மைக் எனக்கு தெரியறது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இல்லையா? அப்ப மைக்கில் இருந்து நான் வேறுபட்டவன். எதெல்லாம் பார்க்கிறனோ, எதெல்லாம் அறியறனோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறனோ, எதெல்லாம் அனுபவிக்கிறனோ, அதுல இருந்து நான் வேறுபட்டவன். அப்போ 2 பிரிக்கலாம். வெளியில பார்க்கிற அத்தனை விஷயமும் அது ஆப்ஜெக்ட், நான் சப்ஜெக்ட். புரியுதுல? நான் சப்ஜெக்ட், என்னால அனுபவிக்க அத்தனை விஷயமும் ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஒரு நாளும் ஆப்ஜெக்ட் ஆகாது. சப்ஜெக்ட் ஒரு நாளும் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. அறிபவன் அறியப்படுகின்ற பொருளாக ஒரு நாளும் ஆக முடியாது. அறிபவன் அறியப்படுகின்ற பொருளிலிருந்து வேறானவன். இல்ல, தெளிவா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம கண்ணால எல்லா கலரையும் பார்க்கலாம். ஆனா என்னுடைய கண்ணு கலரை நான் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய மொழி இருந்தாலும் பார்க்க முடியாது. ஓகே, அதனால பார்க்கின்ற கண்ணு பார்க்க முடியாது. பார்க்கின்ற கண்ணு பார்க்கப்படுகின்ற பொருள் இருந்து வேறானது. என்ன, அதை பத்தி நம்ம போன வாரம் பார்த்தோம் நம்ம. அதனால அது போலத்தான் இந்த சப்ஜெக்ட் நான் யாரோ அதை எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து தெரிஞ்சவனை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ சப்ஜெக்ட் வேற, ஆப்ஜெக்ட் வேற. நான் சப்ஜெக்ட், அறிபவன். மத்த எல்லாம் என்னால அனுபவிக்கப்படுறதெல்லாம் அறியப்படுகின்ற பொருள், அனுபவிக்கிறதெல்லாம் அறியப்படுங்க. இது ஃபர்ஸ்ட் லா புரியுதுல? இந்த லா புரிஞ்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். ஓகே, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயம் பாத்தீங்கன்னா, டேபிள் பாக்குறோம், ஆகாசம் போறோம், பஞ்சபூதம் பாக்குறோம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், பஞ்சபூதம் இருக்கிறது. அதெல்லாம் என்னால அறியப்படுகிறது. ஓகே, இந்த மைக்கு நான் சொல்ல மாட்டேன், இந்த புக்கு நான் சொல்ல மாட்டேன். என் வீட்டுல வளர்ற நாய் நாய் வேற, நான் வேற, எல்லாம் வேற வேற. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ நான் அனுபவிக்கப்படுகின்ற பொருளை இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. எங்க பிரச்சனை வரும்னா, இந்த உடம்பு என்னால அறியப்படுறதா இல்லையா? அறியப்படலையா? அறிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உடம்பு வலிக்கிறது எனக்கு தெரியறது. ஓகே, அப்போ இந்த உடம்ப பத்தி நான் எனக்கு தெரியறதா தெரியலையா? தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிற வேற, தெரிஞ்சிக்கப்படுகிற பொருள் வேற. அறிஞ்சிக்கிற வேற, அறியப்படுகின்ற பொருள் வேற. எனக்கு கலர் தெரியுது, வெயிட் தெரியுது, பெயின் தெரியுது, எனக்கு தெரியுது. அப்ப நான் வேற, இந்த உடம்பு வேற. இந்த மைக் வேற, நான் வேற. அது போலத்தான் இந்த உடம்பு வேற, நான் வேற. ஓகே, இங்கதான் நெருடலா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உடம்பையே நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி உலகம் முழுக்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அதே போல அடுத்தது நம்ம கிட்ட ஒரு ஆளு மனசு. மனசை பத்தி எனக்கு தெரியுதா தெரியலையா? இன்னைக்கு மூடு நல்லா இருக்கிறது, இன்னைக்கு மூடு நல்லா இல்ல. ஓகே, அதனால எனக்கு மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இப்ப மனசு வேற, நான் வேற. ஓகே, அப்போ இந்த அறியப்படுகின்ற பொருளை 3 டிவிஷனா பண்ணிடலாம். இந்த காணுகின்ற உலகம், எனக்கு பர்சனலா இருக்கிற உடம்பு, என்னுடைய பர்சனலா இருக்க மனசு. இந்த 3 பேரு அனாத்மா. யாரு தெரிஞ்சிக்கிறானோ அவனுக்கு பேரு ஆத்மா. அப்போ அகம், ஆத்மா,
இந்த உடம்பு அனாத்மா, மனசு அனாத்மா, இந்த ஹோல் யூனிவர்ஸ் அனாத்மா. அப்ப ரெண்டு டிவிஷனா படிக்கிறோம், ஆத்மா அனாத்மா, ஆத்மா அனாத்மா. நீ எதையெல்லாம் பார்க்கிறியோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறியோ, அதெல்லாம் அனாத்மா. ஓகே, இதுக்கு அடுத்த விஷயம், இந்த ஆத்மா அனாத்மா விஷயம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் லா வச்சுக்கிட்டு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, எதெல்லாம் அனாத்மாவோ அதெல்லாம் ஜடவஸ்து. ஓகே, ஜடவஸ்து. சேத்தனம் அச்சேதனம், சேத்தனம் அச்சேதனம். சேத்தனம்னா உயிர் உள்ளது, அச்சேதனம்னா உயிரற்றது, ஜடவஸ்து. இதெல்லாம் அச்சேதனம். மைக்கு, இந்த மேட்டு, இந்த புக்கு, இதெல்லாம் அச்சேதனம். ஓகே, புரியுதுல? இதெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா ஒத்துப்போம். ஃபேனு அச்சேதனம் தான், இந்த வாட்டர் அச்சேதனம் தான், இந்த பெல்லு அச்சேதனம் தான், எல்லாம் அச்சேதனம் தான். நானு சேத்தனம் அப்படி சொல்லுவோம். நானு சேத்தனம்னா எது நான் சேத்தனம்? இந்த உடம்பு என்னால பார்க்கப்படுறது இல்லையா, அறியப்படுறது இல்லையா, இது கூட அச்சேதனம் தான், சேத்தனம் கிடையாது. என்னுடைய மனசு புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, அதனால என் மனசோ அச்சேதனம் தான், சேத்தனம் இல்லை. அப்போ ஜடவஸ்து தான் இந்த மனசு. ஆனா இந்த மைக்குக்கும் என்னுடைய உடம்புக்கும் இது பண்ணா ஒண்ணுக்கும் வலி இருக்காது, ஆனா இங்க கிள்ளினா வலிக்கும். ஓகே, இதுக்கு சஞ்சலம் வராது, என் மனசுக்கு சஞ்சலம் ஆகுது. அப்போ இதுல இருந்து ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கிறது. ஓகே, வித்தியாசமா இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றத பிறகு பார்க்கலாம். இது சேத்தனம் அச்சேத்தனம் தெரிஞ்சுங்களா? ஆத்மா இந்த சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் அப்பாற்பட்டு ரெண்டுத்துக்கும் ஒளி கொடுக்கிறது இந்த ஆத்ம வஸ்து நான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லால இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அறியப்படுகின்ற பொருள் இருந்து அறிபவன் வேறாக இருக்கிறான். அதனால அறிபவன் ஆத்மா, அறியப்படுகின்ற அத்தனையும் ஜகத்து, உடம்பு, மனசு அனைத்தும் அனாத்மா. ஓகே, சரி. இதுல இருந்து இரண்டாவது லா கண்டுபிடிச்சு ஆத்மாவுடைய சொரூபத்தை கண்டுபிடிப்போம். ஆத்மா எப்படிப்பட்ட சொரூபம், எப்படிப்பட்ட தன்மையானது. இப்போ அடுத்த லா, அறியப்படுகின்ற குணங்கள் எல்லாம் அறியப்படுகின்ற பொருள்களை சார்ந்ததை தவிர அது அறிபவனை சாராது. இன்னொரு வரை சொல்ற பாருங்க, அறியப்படுகின்ற குணங்கள் எல்லாம் அறியப்படுகின்ற அனாத்மாவை சார்ந்ததை தவிர அது அறிபவனை சாராது. செகண்ட் லா. இப்ப குணங்கள்னா என்னது? அட்ரிபியூட்ஸ். என்ன சொல்றோம் சாஸ்திரத்துல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச்ச, கந்த. ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பஞ்சபூதத்தை சார்ந்தது. ஆகாசத்துக்கு சப்தம். ஓகே, ஆகாச. வாயுக்கு 2 குணம் இருக்கிறது, அக்னிக்கு 3 குணம் இருக்கிறது, ஜலத்துக்கு 4 குணம் இருக்கிறது, பிருத்திவிக்கு சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச்ச, கந்த 5 குணம் இருக்கிறது. அந்த குணங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சிருக்க யூனிவர்ஸ் சேர்ந்தது அல்லது என்னுடைய உடம்பு சேர்ந்தது. இன்னைக்கு ஸ்மெல் வருது, குளிச்சிட்டேன், இன்னைக்கு குளிக்கல, தெரியுது இல்லையா? அப்ப இத பத்தி பஞ்சபூத குணங்கள், இது வெயிட்டா இருக்கிறது, வாட்டர் இருக்கிறது, இதுக்கு அட்ரிபியூட் இருக்கிறது. சப்போஸ் நம்ம உடம்புல வாட்டர் இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? பவுடர் ஆயிடுவோம். நமக்கு இந்த ஃபார்ம் இருக்கிறதுக்கு காரணமே வாட்டர் இருக்கிறதுனால தான் காரணம். ஓகே, அப்போ இந்த குணங்கள் எல்லாம் இந்த உடம்பை சார்ந்தது அல்லது இந்த மனசு சார்ந்தது. இவனுக்கு நல்ல குணம் இருக்கு, இவனுக்கு கெட்ட குணம் இருக்கிறது, இதெல்லாம் சொல்றோம். தீய குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல சொல்றது, நல்ல மூடு. அப்ப ஆல் அட்ரிபியூட்ஸ் மனசுக்கு சார்ந்தது. ஓகே, இன்னைக்கு சயின்ஸ் புதுசா நிறைய புதுசா கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பஞ்சபூதத்தை சேர்ந்தது. அது அறிபவனை சாராது. அறிஞ்சுக்கிறான் அந்த சயின்டிஸ்ட. அதுல இருந்து இப்ப ஹோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹோல் கண்டுபிடிச்சவங்க ஹோல் வேற. அறிபவன்ல இருந்து எது கண்டுபிடிச்சாலும், நீங்க எது புதுசா நீங்க கொடுத்தாலும் கூட அந்த அறிபவன்ல இருந்து அறிஞ்ச விஷயம் வேறு. ஓகே, அப்ப கண்டுபிடிச்ச குணங்கள் எல்லாம் அறியப்படுகின்ற அந்த விஷயத்தை சார்ந்தது தவிர அறிபவனை சாராது. சரியா? இது புரிஞ்சுல? செகண்ட் லா. அப்ப
அப்போ அறியப்படுகின்ற குணங்கள் எல்லாம் அறிபவனை சாராது, அறியப்படுகின்ற உலகத்தையோ அறியப்படுகின்ற உடம்பையோ அறியப்படுகின்ற மனசையோ சார்ந்தது. அப்போ ஆத்மாவுக்கு ஒரு குணமும் கிடையாது. சரி, ஆத்மா ஆத்மா சொல்றீங்களா? அந்த ஆத்மா யாரு? பக்கத்து வீட்டு கிச்சாவா, சுப்னியா, கோண்டுவா? யாரு அவரு? அந்த ஆத்மா யாரு? ஏதோ ஆத்மா ஆத்மா சொல்றீங்களா, அவர் யாரு? அவர் தேர்ட் பர்சனா கேட்டு கூடாது. அவர் தான் நானு. ஆத்மா ஆத்மா சொல்றமே அதுதான் நானு. அனாத்மா நாம நானுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நான் இல்ல. ஆத்மா நானு, அனாத்மா நான் அல்ல. இது ரெண்டுத்தையும் பிரிக்க போறேன். இப்போ பிரிச்சுக்கிறதுக்கு பிரிச்சுட்டா துக்கம் போயிடும். ஓகே, அப்போ இப்போ அந்த ஆத்மா நான் இருக்கேன்னு என்னை பத்தி இப்ப பேசுறேன் நான். அந்த ஆத்மா எப்பேற்பட்டது அதை பத்தி சொல்ல போறோம். இப்போ ஆத்மாவுக்கு ஒரு குணம் இல்லாதனால அதுக்கு பேரு முதல் சொரூபம், அதுக்கு நிர்குணா. நிர்குணா, ஒரு குணம் கிடையாது. ஆத்மாக்கு ஃபர்ஸ்ட் லட்சணம் நிர்குணா. ஓகே, எது குணம் இருக்கிறதோ அதெல்லாம் எதாவது சார்ந்து இருக்கும், டிபெண்ட் பண்ணிருக்கும். இப்ப ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கலர் மேட்ல இருக்கும், போர்ட்ல இருக்கும், எதாவது ஒண்ணு சார்ந்து இருக்கும். கலர்ஸ். ரூபம் எடுத்துக்கோங்க. ரூபம் ரூபம் எதாவது ஒண்ணு சார்ந்து இருக்கும். ஓகே, சார்ந்து இல்லாம இருக்காது. அப்ப ரூபம் இருந்தா அது எதாவது சார்ந்து இருக்கும். ரூபம் இப்ப ரூபம்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும். ஒரு வடிவம் இருந்தா தான் அதுக்கு ரூபம் கிடைக்கும். எங்க வடிவம் இருக்கிறதோ அங்க ரூபம் கிடைக்கும். எங்க ரூபம் இருக்கிறதோ அங்க வடிவம் இருக்கும். வடிவம் எதை பொறுத்து இருக்கிறது? எதை பொறுத்து இருக்குன்னா, இப்ப இதுக்கு 4க்கு 4 அப்படின்னா சதுரம், 4க்கு 8னா சைஸ். சைஸ பொறுத்து அளவை பொறுத்து வடிவம் அமையும். வடிவத்தை பொறுத்து ரூபம் சொல்றோம். கரெக்டா? அப்போ வடிவம் எதோடையது? அளவுடையது. அளவுடையதெல்லாம் வடிவம் உடையது. ஓகே, புரியுது அடுத்தது? சோ அளவுடையதெல்லாம் வடிவம் உடையது, வடிவம் உடையதெல்லாம் அளவுடையது. சரி, அடுத்த விஷயம் போவோம். இந்த அளவு உடையது ரூபம். ரூபம் ரூபம்னால அளவு, அளவுனால வடிவம். இந்த வடிவம் எனக்கு ஒரு குணமும் கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரு குணமும் கிடையாது. ஒரு குணமும் கிடையாது இருக்கிற ஆத்மாவுக்கு அது எங்க இருக்கும்? அளவற்றது. ஏன்னா ரூபமற்றது, அதனால வடிவம் கிடையாது. வடிவம் கிடையாதுனால அதுக்கு ரூபம் கிடையாது. ஓகே, இப்ப ரூபம் இல்லாத ஒரு வஸ்து எங்க இருக்கும் இல்லையா? அளவுடையதுன்னா ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நான் அளவுடையவன் அப்படி சொல்றோம். இந்த உடம்பை வச்சு சொல்றோம். இது ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்க இருந்தா அங்க இருக்காது, அங்க இருந்தா இங்க இருக்காது. ஏன்னா இதுக்கு உடம்புக்கு அளவு இருக்கிறது. ஓகே, அளவற்றது எங்க இருக்கும்? இப்போ ஆகாசத்துக்கு வடிவம் இருக்கா? வடிவம் கிடையாது. ரூபம் இருக்கா? ரூபம் கிடையாது. ஏன்? அளவு கிடையாது. அது அளவற்றது, எல்லையற்றது. அளவற்றது, எல்லையற்றது, இன்ஃபினிட், நாட் ஃபைனைட், இன்ஃபினிட். அப்ப ஆகாசம் எங்கும் விரிந்திருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. அளவுடையது ஒரு இடத்துல தான் இருக்கும். அளவற்றது சர்வகதா, சர்வவியாபி. ஓகே, இருப்பதில்ல? அப்ப ஆத்மா சர்வகதா, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆத்மா. நான் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பிளேஸ்ல இல்லை. அது மாத்திரம் இதுல நம்ம அளவற்றதுக்கு என்ன சொல்லுவோம் சமஸ்கிருத்துல? அனந்தா. அனந்தம்னா அளவு, அனந்தம்னா அளவற்றது. அனந்தனா எல்லா இடத்திலும் இருக்கிறதுக்கு பேரு பூர்ணம். பூர்ணம், பூர்ணம்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது பூர்ணம், கம்ப்ளீட். பூர்ணம்னா
இப்ப வந்து கொழுக்கட்டில் வைக்கிறோமே பூர்ணம், அந்த பூர்ணம் ஸ்வீட்டா இருக்குமா கசக்குமா? ஸ்வீட்டா இருக்கும். பூர்ணத்துக்கு ஆப்போசிட் அபூர்ணம். ஓகே, பூர்ணத்துக்கு ஆப்போசிட் அபூர்ணம். பூர்ணம்னா நிறைவு. தமிழ்ல பூர்ணத்துக்கு பேரு நிறைவு. நிறைவுனா குறைவற்றது, குறைவற்றதுன்னா ஆனந்தம். குறைவுள்ளது துக்கம், குறைவற்றது ஆனந்தம். அப்ப இதுல இருந்து நம்ம படிப்படியா டெவலப் பண்ணிட்டு வரோம் செகண்ட் லா வச்சுட்டு. ஓகே, அப்ப நான் ரூபமற்றவன், அதனால வடிவமற்றவன், அதனால அளவற்றவன், அதனால எங்கும் நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன் அனந்தகா, அனந்தகான பூர்ணகா, அகம் பூர்ணகன குறைவற்றவன், குறைவற்றதுனால நிறைவுடையவன், நிறைவுடையதுனால ஆனந்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணினா, அறிபவன்ல இருந்து அறியப்படுகின்ற பொருள் அறிந்துக்கிறதுனால நான் அறிபவன் சொல்லலையா, அதுக்கு பேரு சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். சித், சித், சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒண்ணு. அப்ப ஃபர்ஸ்ட் லால இருந்து நான் கண்டுபிடிக்கிறது அகம் சித் ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ். அகம் ஆத்மகா, ஆத்மா அறிபவன், அறிபவன் சைத்தன்யம் சித். அப்ப ஃபர்ஸ்ட் லால இருந்து நான் கண்டுபிடிக்கப்பட்டது அகம் சித் ஸ்வரூபம். இப்ப செகண்ட் லாவை நான் பயன்படுத்தி குணங்கள் எல்லாம் அறியப்படுகின்ற பொருளை சார்ந்தது, அறிபவனை சாராது. அதனால படிப்படியா கண்டுபிடிச்சு ஆனந்தா, அகம் ஆனந்தா, ஆனந்த ஸ்வரூபம். ஓகே, இப்ப குறைவுடையதெல்லாம் அளவுடையது, அளவுடையதெல்லாம் குறைவுடையது. எதெல்லாம் அளவு இருக்கிறதோ அது காலத்தினால பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் அளவு இருக்கிறதோ ஒரு காலத்துல முன்னாடி கிடையாது, இன்னொரு காலத்துல இருக்க போறதில்லை. எனி ஃபார்ம், எனி ஃபார்ம், எந்த ஃபார்ம், அவதார மூர்த்திகள் வந்தா கூட, ராமன் கிருஷ்ணன் வந்தா கூட அந்த உருவம் இப்ப கிடையாது. எனி ஃபார்ம் ரூபத்துல வந்தா அந்த ஃபார்ம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல மறைஞ்சு போயிடும். ஆனா அளவற்றதானது எப்பொழுதும் இருக்கும். ஓகே, எப்பொழுதும் இருக்கிறதுக்கு சத்துன்னு சொல்றோம். சத்தியம், சத்தியம் என்றது ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம இருந்தா அது அசத்து. எப்பொழுதும் இருக்கிறதுக்கு பேரு சத்து. திரிகாலே அபி இது சத், சத்து, சத்தோட டெபினிஷன். ஓகே, ஆக சோ எக்காலத்தும் முக்காலத்தும் மாறாமல் அழியாமல் இருப்பது எதுவோ அது சத்து, சத்தோட டெபினிஷன். ஓகே, அப்போ குறைவுடையது வடிவமுடையது, வடிவமற்றதாகிய நானு எப்பொழுதும் இருக்கிறதுனால அகம் சத் ஸ்வரூபம், சத்யா. இப்ப புரியுதுல சத்தி சாயின்னு சொல்றதுடைய அர்த்தம்? சத்து, எப்பொழுதும் இருக்கிறவர். ஓகே, அப்போ அகம் சத்து, சித்து, ஆனந்தம். ஓகே, நீங்க யார் அப்போ? அகம் சச்சிதானந்த. புரியுதுல்ல? பெரிய தாடி வச்சிருக்கிறதா சச்சிதானந்தம் சொல்லக்கூடாது. இது புரிஞ்சுட்டுனா அகம் சச்சிதானந்தன் கையெழுத்து போட்டுக்கலாம். புரியுதா? இந்த நேம் ஃபார்ம் வச்சிருக்குமா அதெல்லாம் அனாத்மா, அழியக்கூடியது. நான் அழிவற்றவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன், பூரணமானவன், எங்கும் நிறைந்திருக்கவன், பெறப்பட்டவன், இறப்பற்றவன். இதான் அர்ஜுனனுக்கு செகண்ட் அத்தியாயத்தில் சொல்றார். அதுதான் உங்களுக்கு இந்த செகண்ட் அத்தியாயத்தில் புரிய வைக்கிறதுக்காக இது இன்ட்ரோடக்ஷன் சொல்லிருக்கேன். ஒரு லா, ரெண்டு லா வச்சு இப்ப வந்து ஸ்லோகத்துக்குள்ளார போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப அர்ஜுனுடைய ஸ்லோகம் என்னன்னா, எதிர்க்க இருக்க தாத்தாவும் குருமாரு இவங்க எல்லாம் அடிச்சிட போறேன்னு அப்படின்றத ஸ்லோகத்துல வந்தா. முதல்ல வீரமா போட்டா, வீரமா இல்ல 14 வருஷம் வெயிட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி தேவலோகத்துக்கெல்லாம் போய் எல்லா அஸ்திர சஸ்திரம் எடுத்துட்டு வந்தான். இவன் தான் முக்கியமான ஆளு. பீஷ்மன் அடிச்சாகணும், கர்ணன் அடிச்சாகணும். இவன் தான் ரெண்டு பெரிய சால்வர்ட்ஸ். அப்படிப்பட்ட ஆள் இவன். அப்படிப்பட்ட அர்ஜுனன் மதிமயங்கி நிக்கிறான் பந்தத்துல.
அர்ஜுனன் உச்ச சாய்க்கு போயிட்டான். அதனால கன்ஃபியூஸ் ஐடியா வந்துருச்சு அவனுக்கு. ராக, அதுல இருந்து சோக, சோகத்துல இருந்து மோக, மூணு சேர்ந்து இப்ப குழப்பத்தில் ஆகி ஒப்படைச்சிட்டான். இப்ப கொஞ்சம் தெளிவாகி ஒப்படைச்சிட்டான், மௌனம் ஆயிட்டான். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி பண்ணுங்க என்ன அப்படின்னு ஓரளவுக்கு வந்துட்டான். இப்ப டீச்சரோட பொறுப்பு என்ன? அவருடைய சோகத்தை நிவர்த்தி பண்ணணும், துயரத்தை நிவர்த்தி பண்ணணும். அப்ப இந்த துயரத்துல எதனால துயரம் உனக்கு வந்திருக்கிறது, நீ துயரப்படக்கூடாததற்கு துயரப்படுறிய அர்ஜுனா அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவருக்கு அனலைசிஸ் பண்ற. அர்ஜுனனுக்கு இந்த பாரு, ஆத்மா கான்டெஸ்ட்ல பார்த்தனால நீ துக்கப்படுறதுக்கு அவசியம் இல்ல, இல்ல அனாத்மா விஷயத்துல பார்த்தாலும் நீ துக்கப்படுறதுக்கு அவசியம் இல்ல, இல்ல தர்மா தர்மா எது தர்மம் எது அதர்மம் அந்த விஷயத்துல பார்த்தாலும் துக்கப்படுறதுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு மூணு விஷயமா லாஜிக்கா கிருஷ்ணா இந்த மூணு விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறேன். அப்ப அவனுக்கு ஓரளவுக்கு ஐடியா வருது. ஓஹோ, அந்த சோகம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறது, மனசு கொஞ்சம் கீழே இறங்கி வருது, கொஞ்சம் சஞ்சலம் குறையிறது, குழப்பெல்லாம் குறையிறது. அப்ப இந்த டீச்சிங் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறது, அந்த தத்துவத்தை. அதுக்கப்புறம் 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் மெதுவா கேள்வி கேட்டு 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 சந்தேக நிவர்த்தி பண்ணி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யூ ஆர் பிரம்மன் அப்படி டீச்சர் சொன்னாங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணி யூ ஆர் பிரம்மன் அப்படி சொல்லக்கூடாது, அகம் பிரம்மன் அப்படி சொல்லணும் இல்லையா? திருப்பி சொல்லணும். குழந்தைங்களுக்கு சொன்னாங்க ப்ரீகேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் யூ ஆர் பிரம்மன் யூ ஆர் பிரம்மன் சொன்னா அது அகம் அப்படி திருப்பி சொல்லும், யூ ஆர் பிரம்மன் யூ ஆர் பிரம்மன். இல்ல டேப் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் பிரம்மன் யூ ஆர் பண்ண அது திருப்பி யூ ஆர் பிரம்மன் யூ ஆர் பிரம்மன் சொல்லும். இங்க நான் என்ன பண்ணிக்கணும், எனக்குள்ள இந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் வேதத்தினுடைய பொருள். ஓகே, ஆல் ஆர் காட், ஆல் ஆர் காட், ஆல் ஆர் காட். எங்க மாமியார் கூடவா, எங்க உபத்திரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பாஸ் கூடவா, அவரோட மைனஸ் பண்ணி ஆல் ஆர் காட் சொல்லுங்க. எவ்ரிவேர் காட், ஆல் ஆர் காட். இருக்கிற வஸ்து ஒண்ணுதான், பரம்பொருள் ஒண்ணுதான், அந்த பரம்பொருள் நீ தான். ஓகே, இந்த பாடி கிடையாது, இந்த மைண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா பிரம்மன். ராமன் ஆஞ்சநேயர் கிட்ட கேட்கிற, ஏன் ஆஞ்சநேயர் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற, என்ன பத்தி எல்லாருக்கும் அதுதான் கேள்வி, என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ, இல்ல எல்லாருக்கும் அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறது, என்ன பத்தி என்ன நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் சொல்றாரு, உங்களை ஸ்தூலமா பார்க்கும் போது நீங்க ஆண்டவன் நான் அடிமை, இந்த சரீரத்தை பார்க்கும் போது ஆண்டவன் நான் அடிமை, சரீரத்தை தாண்டி பார்க்கும்போது நீங்க பரமாத்மா நான் ஜீவாத்மா, அதையும் தாண்டி அந்தர்யாமியா பார்க்கும்போது நீங்க தான் நான், நானே நீ நீயே நான், நானே நானே நான். உனக்கு இந்த உடம்பு சீதோஷ்ணம் இருக்கிற வரைக்கும், சுக துக்கம் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும், மான அவமானம் இருக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவன் நான் அடிமை. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அதை தாண்டிட்டோம்னா ஐ எம் த பிரம்மன், ஐ எம் த பிரம்மன் சொல்லிட்டா நீங்க நான் ஆண்டவன் சொல்றதுக்கு அவசியம் இல்லை, எல்லாரும் ஆண்டவன் சொல்லுவாங்க. அதனால இந்த 11-12 அவர் எடுத்தோடனே இங்க பாருங்க, துவம் எங்க வருது, துவம் அசோச்சானன் துவம், துவம் நீ, இதுதான் இண்டிகேட், அது துவம் அசி. அதுல துவம் வார்த்தை இங்க வந்துருத்து. 6 அத்தியாயம் இந்த துவம் வார்த்தையை பத்தி தான் பேசப்படுது, உன்னை பத்தி தான் பேசப்படுது. உன்னை பத்தி பேசப்படுதுன்னா என்ன பத்தி தான் பேசப்படுது. ஓகே, அது எப்படிப்பட்டவன் நீ அப்படின்றத பத்தி சொல்றது. இந்த 12வது ஸ்லோகத்துல அவர் சொன்னாரு, நத்வேவாகம் ஜாத்து நாசம். இங்க பாரு அர்ஜுனா, நானோ நீயோ மற்றவர்களோ இங்க இருக்கக்கூடிய இருக்க அத்தனை ராஜாக்களும் இதற்கு முன்னாடி இல்லாம இருந்து இல்ல, இதுக்கு அப்புறம் அவங்க இல்லாம போக போறதில்ல. அர்த்தம் இந்த இப்பெல்லாம் நானும் நீ எல்லாரும் இருக்குமே, முன்னாடி நம்ம வரத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது இல்ல, நம்ம போன
இருக்கு, அப்படியே இல்லாம இருந்தது இல்ல, இருக்க போறது இல்ல. அப்படின்னா எப்போதும் இருக்க போறோம். இங்க எடுத்தோடனே இன்டைரக்டா ஆத்ம தத்துவம் சொல்றாங்க. இந்த பானை களிமண்ல இருந்து வருது. ஓகே, இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி பானை கிடையாது. பானை உடைச்சிட்டா பானை கிடையாது. ஆனா பானைக்கு முன்னாடி களிமண் இருக்கு, பானையா இருக்கும் போது களிமண் இருக்கு, பானை அழிஞ்ச பிறகு களிமண். களிமண் அழிக்க முடியாது, பானை வந்துட்டு போறது. களிமண் பர்மனன்ட். புரியுதுல? இது புரியலன்னா களிமண். அதனால இங்க எடுத்தோம்னா அந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் 13ல சொல்றாரு, தேகினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜராம் ததா தேகாந்திர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஏ அர்ஜுனா, இங்க நம்ம குழந்தையா இருக்கும் போது நான் சொல்றேன். ஓகே, சிசு, பாலா, யவ்வனா இல்லையா? அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அந்த ஓல்ட் ஏஜுக்கு முன்னாடி உள்ள மிடில் ஏஜுக்கு இன் பிட்வீன், அப்புறம் வயோதிகம் ஜரா. ஓகே, இங்க என்ன சொல்றாருன்னா கௌமாரம் யவ்வனம் ஜரா. கௌமாரம்னா குழந்தை, யவ்வனம்னா இளைஞன், ஜரனா வயோதிகன். இந்த 3 நேரத்திலையும் நானு சொல்றோம். இந்த நானு மாறுறது இல்ல. எது மாறின்னு இருக்கிறது? இந்த கௌமார யவ்வனம் ஜரா எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? உடம்ப குறிக்கிறது. ஆனா நானு சிசுவா இருக்கும் போது நானு சொல்றேன், யவ்வனமா இருக்கும் போது நானு சொல்றேன், ஓல்ட் ஏஜ் ஆனாலும் நான் சொல்றேன். இந்த நான் மாறாதது, நான் மாறாதது. இந்த உடம்பு மாறக்கூடியது, மனசு மாறக்கூடியது. நான் நிர்விகாரா. ஏ அர்ஜுனா, இந்த உடம்பெல்லாம் வந்து போற விஷயம், அது மாறக்கூடிய விஷயம். நான் மாறக்கூடியாதது விஷயம் அப்படின்றது சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அதனால இந்த உடம்ப பத்தின விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது அனாத்மா, அது மாறக்கூடியது. ஒரு காலத்துல இல்ல, இன்னொரு காலத்துல இருக்க போறதில்ல. இருக்கும் போது லட்சணமா இருக்கா, மாறிண்டே இருக்க. 6 விதமான மாறுதல் இருக்கு. ஷட் விகாரம், 6 விதமான மாறுதல் இருக்கிறது. கர்ப்பப்பையில முதல்ல குழந்தையா இருக்கிறது அஸ்தி, அப்புறம் ஜாயத்தை பிறக்கிறது, பிறந்த மணியே இருக்கமா குழந்தை, அப்புறம் வளர்றது, வளர்ந்த மாதிரியே வளர்ந்துட்டே போகும், ஒரு இடத்துல நின்றுடும். வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் மாறுதல் இருக்கு. ஆண் பெண் உருவ மாற்றம் சேஞ்ச் ஆகிறது, மாறிண்டு இருக்கிறது. மாறின பிறகு 40-50 வயசு ஆன பிறகு தேய்தல், வலது காலு முட்டி தேயுது, இடுப்பு தேயுது. டாக்டர் கிட்ட போய் காட்டினா அப்படிதான் வயசான. அது ஏன் டாக்டர் வலது கால் மாத்திரம் தேயுது, இடது காலம் தானே 50 வயசு ஆச்சு, நீ ஒரு பக்கமா நின்று இருப்பியான்னு. வயசாச்சுன்னா எதாவது செய்யும், கண்ணு போயிடும், காது கேட்காது, எல்லாம் டிகே, எல்லாம் ஒண்ணுமா போயிடும். அதுக்கப்புறம் வினஷதி, மறைஞ்சு போயிடும், மற்றப்பறம் போயிடும். அதனால இதெல்லாம் உடம்போட தர்மம். உடம்போட தர்மத்தை என்னுடைய தர்மமா மாத்திக்காத. நீ மாறாதவன், அசைவற்றவன், நிறைவானவன் அப்படின்றத 13ல சொன்னு முடிச்சாரு. இப்ப அடுத்தது இதே கருத்தை இப்ப ஆத்மா விஷயத்துல நீ இல்ல, அதனால எதிர்க்க இருக்கிற பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, நீ எல்லாரும் ஒரே ஆத்மா தான். ஆத்மா 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 இல்ல, ஒரே ஆத்மா. ஆத்மாவை அழிக்க முடியாது, மாறக்கூடியது உடம்பு. அது நீக்க இருந்தாலும் நீ அம்பு போடலாம், அது ஒரு காலத்துல போட போறது. அதனால ஆத்மா அழிவற்றது, ஆத்மாவை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்றத சொல்றாரு. 16-17 நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டாந்தஹ துவனயோஸ்தத்வதர்ஷிபிஹி அவிநாசி து தத்வித்தி
ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஸ்யச்சித் கர்த்துமர்ஹதி. நாசதோ வித்யதே பாவஹ. இல்லாததுக்கு இருப்பு கிடையாது. இல்லாத ஒண்ணு எக்ஸிஸ்டன்ட் ஆக முடியாது. ஓகே, எது ஒண்ணு இருக்கிறதோ அது இல்லாம போகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்ன பெரிய விஷயம்? இல்லாதது இருப்பாகாது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆக முடியாது. இல்லாத வஸ்து எப்படி எக்ஸிஸ்டன்ட் ஆக முடியும்? ஓகே, அது போல இருக்கிறது இல்லாம போயிட முடியாது, மறைய முடியாது. அப்படி சொல்றாரு. பெரிய விஷயம் சொல்லிவிட்டாரு. அப்படி பார்த்தா தெரியும். இத இந்த ரெண்டனுடைய தத்துவத்தை தத்துவ ஞானிகள் அறிந்து கொள்கிறார்கள். எனக்கு கூட தெரியுது, இருக்கிறது இருக்கும், இல்லாதது இருக்காது. அது எனக்கு கூட தெரியுது. இது ஸ்பெஷல் தத்துவ ஞானிகள் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா உனக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன், இல்லாததெல்லாம் கூட இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்ப காலையில சூரியன் எந்த பக்கம் ஈஸ்டா வெஸ்டா எழறான், எந்த பக்கம் எழுந்துக்கிறான்? ஈஸ்ட். எந்த பக்கம் மறையறான்? வெஸ்ட். சன்ரைஸ் சன்செட் பார்த்திருக்கீங்களா நீங்க? சன்ரைஸ் சன்செட். ஓகே, அது உண்மையா பொய்யா? உண்மைதானே, உண்மைதானே. கண்ணால பார்க்கிறோம், நமஸ்காரம் பண்றோம். அது உண்மையாது? உண்மையா? சன்னு எழறது இல்ல, விழறது இல்ல. அவன் பாட்டு சிவனேன்னு ஒரு இடத்துல இருக்கான். யார் எழறது விழறது? பூமி. இது இப்படி சுத்துது, இப்படி வேற சுத்துது, ரெண்டு பக்கம் சுத்திட்டு போறது. ஆனா பூமி சுத்தாத மாதிரி இருக்கு. நம்ம அனுபவம் அப்படி இருக்கிறது, பூமி சுத்தாத மாதிரி இருக்கிறது. சூரியன் உச்ச வெயிலுக்கு வந்துட்டான், ஒன்னும் வரல, நீ தான் இப்படி சுத்தி இப்படி போய் நிக்கிற. ஆனா நம்ம அனுபவம் இருக்கிறதெல்லாம் இல்லப்பா, நீ இருக்கிறது நினைச்சுன்றதெல்லாம் இல்ல. காணல் நீர் இப்பதான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு, காணல் நீர் போஸ்டர் அடிச்சு விட்டுருந்தான். காணல் நீர் புது படம் பாருங்க. காணல் நீர். அப்போ முதல்ல தனியா இருக்கிறதுக்காக போறேன், அங்க போற பிறகு தனியா இல்லை. ஏன் முதல்ல போனேன்? இருக்குன்னு நினைச்சிட்டு போனேன், அங்க போன இல்ல. ஓகே, இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது குழந்தை அங்க வாட்டர் இருக்கு, வாட்டர் இருக்குன்னு சொல்லுவோம். நாம என்ன சொல்லுவோம்? அது வாட்டர் இல்ல, வாட்டர் மாதிரி தெரியுது அப்படி சொல்லுவோம். நம்ம ஞானி குழந்தைக்கு இல்லையா? இந்த நம்ம பார்க்கிற அனுபவம் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம அனுபவத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கிறது, ஆனா இல்லை. நீல நீல ஆகாயம் பாட்டெல்லாம் நிறைய இருக்கிறது. நீல வண்ண ஆகாயம். ஆகாயத்துக்கு கலர் கிடையாது, ஸ்பேஸ்க்கு கலர் கிடையாது. ஆனா நம்ம கண்ணை திறந்து பார்த்தா ஆகாச கலர் இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருக்கிறது. நம்ம அனுபவத்தை ஒண்ணு இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ். அதனால இல்லாததுக்கு இருப்பு கிடையாதுப்பா. ஓகே, அப்படி எது வரைக்கும் சொல்றாரு? இந்த உலகமே கிடையாது. எனக்கு அனுபவத்தில் இருக்க இந்த உடம்பு கிடையாது, இருக்க என் அனுபவத்தில் இருக்க. உன் அனுபவம் யோசிச்சு பார்த்து சொன்ன தெரிஞ்சு போச்சே. இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது இல்ல. புரியுதா? ஆனா இருக்கு, அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அக்செப்ட் பண்ண. சரி, ஓகே, பொய்யை சொல்ல முடியாது, ஆனா மெய்யும் சொல்ல முடியுமா? மெய்யும் சொல்ல முடியாது. ஓகே, இது ரெண்டும் கட்டானா இருக்கிறது. இங்கதான் வேதாந்தம் என்ன சொல்றது? அதுக்கு ஒரு டிரைவ் பண்ணி ஒரு வார்த்தை கொடுக்கிறது. இது சத்து கிடையாது, இது அசத்தும் கிடையாது, விஞ்ஞானில. அதுக்கு பேரு மித்யா. அதுக்கு பேரு மித்யா. மித்யா என்ன? இருக்கிற மாதிரி இருக்கிறது, இருக்கிற டயத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே, ஆனா அது நிஜமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்ல. எது மாதிரி? கனவுல எனக்கு பெரிய ட்ரீம் வருது, அங்கேயும் பஞ்சபூதம் வருது, அங்கேயும் என்னோட 5 சென்சஸ் எல்லாம் ஒர்க் பண்றது. ஓகே, அங்க வாட்டர் இருக்கு, மவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்குது.
ஆனா மூச்சுண்டா கனவு டிசப்பயர். அதே போல இந்த லோகத்துல நீங்க மூச்சுன்னீங்கன்னா the whole ஜகத் disappear. Okay, only for appearance. அந்த appearanceக்கு பேரு மித்யா. இங்க சத்திய மித்யா விஷயத்தை சொல்றாரு. அப்படி இந்த நாசத வித்யதே பாவகா இத புரிஞ்சுண்டா உனக்கு எதுலாம் உண்மை சத்தியம் நினைச்சுருக்க அது சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டுனா அது எப்படி போனா என்ன, நம்மள அஃபெக்ட் ஆகாது, துயரம் இருக்காது, துன்பம் இருக்காது. அதனால தத்துவ ஞானிகள் இதை அறிந்து கொள்கிறார்கள். ஏ அர்ஜுனா இத புரிஞ்சுக்கோ, நீ எத்தனை ரிஷிகிட்ட எல்லாம் போய் சேர்ந்து போயிட்டு வந்திருக்க, காட்டுல எல்லாம் போயிருக்க, என்னைக்கா ஒரு நாளா யோசிச்சிருக்க அதை பத்தி? பிளஸிங்ஸ் பண்ணுங்க, சத்தியத்தை மாத்திரம் கொடுத்துறாதீங்க, உன்னை புரிஞ்சுக்க நீ அப்படி சொல்றாரு. அது போல இந்த ஹோல் உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக அழிவற்றதாக அறிவாயாக. இந்த மாறுதலாக இருக்கிற இந்த மித்யா பிரபஞ்சத்தினுடைய பேஸ் சத்தியம், எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் பிரம்மன். இந்த பிரம்மன் சத்தியம், இந்த ஹோல் ஜகத் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. நான் அர்ஹதி, இத தெரிஞ்சுக்கிட்டா சாமர்த்தியம், தெரிஞ்சுக்கணும் சாமர்த்தியசாலி இல்லை. அதனால மாறுதலற்றதற்கு அழிவு உண்டு பண்ண, மாறுதலற்றதுக்கு எது ஒண்ணு மாறுதலற்றதோ, எது விகாரம் இல்லாதது இருக்கிறதோ, எது சஸ்வதமாக இருக்கிறதோ அதை யாராலையும் அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால ஆத்மாவை அழிக்கிறேன்றது நான் அம்பு போட்டுருவேன் சொல்ற, நீ யாரை கொல்ல முடியும்? ஒருத்தரையும் கொல்ல முடியாதப்பா, அந்த விஷயம் கொல்ல முடியாது. எப்படி கொல்ல முடியும்? அடுத்தது சொல்றாரு 22ல இருந்து 25 வரைக்கும். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி சஞ்ஞானி நவானி தேஹி. ஏ அர்ஜுனா, இந்த இப்போ நம்ம டிரெஸ் போட்டிருக்கோம், 10 வருஷமும் ஒரே டிரெஸ் போட்டுட்டு இருக்கான். 10 வருஷம் நீ ரொம்ப எச்சா சொல்றீங்க. ஒரு வருஷம் கூட போறது இல்லையப்பா. முன்னாடி எல்லாம் பழைய காலத்தெல்லாம் ஒரு குரூப் தீபாவளிக்கு டிரெஸ் வாங்குவாங்க, இன்னொரு குரூப் பொங்கலுக்கு டிரெஸ் வாங்குவாங்க இல்லையா? அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் புது டிரெஸ் வரும்போது வீட்டுல இருக்க பெரியவங்களா பூஜையில வச்சு அன்னைக்கு ஒரு பெரிய விசேஷமா இருக்கும். பசங்க குழந்தைங்க பெரியவங்க கூட ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கும், எப்ப புது டிரெஸ் போட்டுக்க போறோம்னு இல்ல. இப்ப நம்ம அந்த காலம் கடந்து போயிடுச்சு. இப்படி போனா புது டிரெஸ், அப்படி போனா புது டிரெஸ், எப்பயுமே புது டிரெஸ் தான். எல்லாரும் வியூ திறந்து ஒவ்வொருத்தருக்கும் 10, 20 டிரெஸ், 50 டிரெஸ் இருக்குது தான். அதனால டிரெஸ், புது டிரெஸ் போடுறதுக்கு சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம். அது போல இந்த ஆத்மா எப்படி பண்றது? அது புது டிரெஸ் போட்டுக்குது, இந்த உடம்ப போட்டுக்குது. இதுல ஒரு 50-100 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த சட்டை கைட்டு போட்டுடும், பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. அப்புறம் புது டிரெஸ் போட்டுக்கும். அதனால நீ எப்படி டிரெஸ் போட்டுக்கிறியோ அது போல தன்மை இந்த ஆத்மா இந்த உடம்ப போட்டுக்கிறது. இந்த உடம்பு ஒரு நாள் நைஞ்சு போயிடும், நஞ்சு போச்சோம்னா புது உடம்ப எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் சொல்றாரு. ரொம்ப சிறு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு கிருஷ்ணா. அதனால வாசாம்சி ஜீர்ணானி, அது நஞ்சு போச்சுன்னா அப்படி தூக்கி எறிஞ்சிருவோமோ, அது போல இந்த உடம்பு யூஸ்லெஸ் தூக்கி போட்டுருவோம், வேற ஒரு புது உடம்பு எடுத்துக்கோ. அதனால நீ அடிச்சு கொள்றது அப்படிலாம் நீ நினைச்சுட்டு வருத்தப்படாத, துக்கப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதனுடைய சேர்ந்து பாயிண்ட் சொல்றாரு 23, 24. ரொம்ப அற்புதமான பாயிண்ட். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः நச்சைனம் க்லேதயந்த்யாபः ந சோஷயதி மாருதः அச்சேத்யோயமதயாஹ்யோயம்
அக்லேத்யோஷோஷ்ய ஏவச நித்ய சர்வகதஸ்தானுகோ அச்சலோயம் சனாதனஹ. இது ரெண்டும் ஒரே ஸ்லோகம் தான். ஓகே. நைனம் ஜித்தந்தி சத்ராணி அச்சேத் யோத் அயம். அயம்னா ஆத்மா. அயம் ஆத்மா. இந்த ஆத்மா இத வெட்ட முடியாது. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது. அதாவது பூமியில இருக்கிற அஸ்திர சஸ்திரத்தினால இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது, எரிக்க முடியாது. நீ பெரிய பஸ்மம் வச்சிருக்க இந்த இதெல்லாம், அதெல்லாம் எரிக்க முடியாது. ஆத்மாவை எரிக்க முடியாது. நீரினால் நனைக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது. இந்த கிரேட் அலெக்சாண்டர் நம்ம ஊருக்கு வந்தா, வரும்போது அவன் ஊர்ல இருந்த தத்துவாதி சொன்னா, பாரத நாட்டுல 5 விஷயம் இருக்கு முக்கியமானது, நீ எடுத்துட்டு வா அப்படின்னா. பாரத நாட்டுல இருந்து 5 விஷயம். அவங்க எத்தனை சம்பிரதாயம் இருந்தாலும், எத்தனை ஜாதி இருந்தாலும், எத்தனை கட்சி இருந்தாலும், இந்த 5 விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பாரத நாட்டுல. அது வரும்போது எடுத்துட்டு வான்னு சொன்னா, ஓகே எடுத்துட்டு வந்தான். ஒரு ஊர்ல ஒரு ஒரு சிறப்பு இருக்கும். அப்ப பாரத நாட்டுல இருந்து எடுத்துட்டு அவன் கலெக்ட் பண்ணான். நம்பர் 1 சதுர்வேதம். 4 வேதத்துக்கு சல்யூட். நம்முடைய திருக்குறள் வேதத்தை சார்புடையது. நாடு முழுக்க சதுர்வேதம் நமக்கு முக்கியமானது. தெரியுதோ தெரியலோ வேதத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். ஓகே. 2வது விஷயம் இதை கலெக்ட் பண்ணிட்டான். நூல் தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கங்கா. கங்கா புனிதமானது. சாகரத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது கங்கால மூழ்கி எழணும் அப்படின்னு நினைப்போம். கங்கா. 3வது பசு, கோமாதா. நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பசு தான் முக்கியம். கோமாதா. வீடு புதுசா கட்டினா முதல்ல நம்மள அனுப்ப மாட்டாங்க, முதல்ல கோ பூஜை பண்ணுவாங்க. அபார்ட்மெண்ட்ல 8வது ஃப்ளோர்ல எப்படி பண்றது, போட்டோ எடுத்துட்டு போனோம். பசுவே கிடையாது இப்போ. கோமாதா. 4வது விஷயம் பிராமணா. ஹைலி ரெஸ்பெக்ட் பிராமணா இந்த நாட்டுல. அதுதான் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சுட்டான் அந்த விஷயத்த. 5வது விஷயம் சாது, ஜீவன் முக்தன், சன்னியாசி, பிரம்மத்தை உணர்ந்தவன். இவன் 4 விஷயம். பிராமணா, அப்ராமணா, சாது அவன் பிடிச்சுட்டான், யாரையும் பிடிச்சிட்டான், எடுத்துட்டான். இந்த பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்ம ஞானி, அவன் எல்லாரும் கூட இருப்பானா, இருக்க மாட்டான். அவன் காட்டுல, இமாலய காட்டுல இருந்தான், தபஸ் பண்ணிட்டு இருந்தான். கிரேட் அலெக்சாண்டர் போனான். இந்த பாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய ஆளு, மதிப்பு மரியாதை கொடுக்க ஆளு, ஒரு ஹட்டு கூட போடாம கட்டான் தரையில போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் பாவம் சொல்லிட்டு, சுவாமி நான் இந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்திருக்கேன், எங்க ஊருக்கு வந்திருக்கேன், அரண்மனைக்கெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு பால் பாயசம் எல்லாம் போட்டு எல்லாம் பிரமாணமா பண்ணி கொடுக்குறேன், ஏற்பாடு எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்படி சொன்னா இப்ப நிறைய சன்னியாசி போயிடுவாங்க. எல்லாம் ஃபாரின் ரிட்டர்ன் சன்னியாசி தான் இப்ப போட்டுருக்காங்க. சன்னியாசி கூட ஃபாரின் ரிட்டர்ன். அவருக்கு நிறைய பேர் வந்தானே, ஓ இவர் பெரிய சன்னியாசி, அவருக்கு ஒரு 100 கார், ஒரு கார்ல போறான்னு வச்சுக்கோ, இல்ல தனியா பாவம் இந்த சன்னியாசி. நம்ம லெவலுக்கு இறக்கிடுவோம் அவரை. ஏன் பிரம்மஞானி அவன் சத்தியத்தை உணர்ந்த, அவன் சொல்றான், நீங்க அவன் பேசுறதே காதல வேண்டாம். நீங்க கூவத்துக்கு 3000 கோடி கொடுங்க, நாங்க கொட்டுறோம், நீங்க பாதியில எப்படி பேக்கெட்ல கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் கேட்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு சத்தியத்தை பேசிட்டு போயிட்டாரு. அந்த பால் அந்த மகாராஜா காதல என்னமோ எந்த காலத்தில் செஞ்ச புண்ணியமோ பகவான் பேசுறது காதல விழுந்தது. நிஜமா ரியல்லி. இல்லாட்டி அவன் வாழ்க்கையில இவ்வளவு சத்தியத்தை பேசி ஒருவன் கூட கேட்டுக்க மாட்டாங்க. கம்பல்சரி அத்தனை பசங்க ஒரு மினிஸ்ட்ரி இப்படி இப்படி நிலையிறா இந்த பேசிட்டு நம்ம சொன்னதே வரல. எப்பயாவது ஒரு தடவை சொல்லணும். அவர் பாட்டு நடுவில் எங்க பேசினாலும் புட்டபர்த்தில என்ன பேசுவாரோ அதே தான் அங்கே பேசிட்டு போட்டார். அவர் அந்த ஆள்ல பியூட்டிஃபுல்லா. அதனால அவருக்கு அவரும் சிஎம் கூட மயங்கி அவர் பேசுற விஷயத்தை பேசி தத்துவத்தை சாமியெல்லாம் சொல்லி ஒரே குழப்பம் பண்ணிட்டார். அது யாரு மாய என்னன்னு எல்லாம் அதுதான் பியூட்டி. அதனால இது கேட்கறது இல்ல, அப்படியே உழுப்புறான். ஏன்று நான் கிரேட் அலெக்சாண்டர் வந்திருக்கேன் அப்படின்னா அப்படி திறந்து பார்த்தா, என்ன உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக லெப்ட்ல சொன்னா எப்படி கோவம் வரும்? மரியாதையா வந்துருங்க. இப்ப டோன் மாறுது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது இல்ல, இவ்வளவு பொலைட்டா பேசுறது வந்துருங்க நீங்க அப்படின்னா.
ஒண்ணு கேட்கிற மாதிரி உடனே அவனுக்கு ஆத்திரத்துல எக்ஸ்ட்ரீமாய் வாழ உருவிட்டான். வாழ உருவி உனக்கு எங்கேயே கட்டம் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு வாழ உருவிங்க. உருவி வேகமா இருக்கும்போது சிரிச்சான். அது நிஜமா வெட்டிடுவேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஏதோ பேசுறேன்னு விட்டுலாம். இப்ப பிறந்தது என்ன வெட்ட முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் உணர்த்த முடியாதுடா. நான் ஆத்மா அழிவற்றவன், பூர்ணமானவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன். இங்க என்ன பேசணுமோ அதை சொன்னாங்க பிரம்மஞானி. அதனால ஆத்மா வெட்ட முடியாது. ஏன் அர்ஜுனா, உனக்கு சந்தேகம் வேண்டாம். நீ அழிவற்றவன், மாறாதவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கீழே 2வது லைன்ல 24ல நித்யஹா சர்வகதஹா ஸ்தானுஹு அச்சலஹா சனாதனஹா. சனாதனன்னா சாஸ்வதமானவன். அச்சலஹா இப்ப எங்கும் நிறைஞ்சிருக்கிறது எப்படி அசைய முடியும்? கேப் இருந்தா அசைய முடியும். கேப் இல்லைன்னா, இடைவெளி இல்லைன்னா அசைய முடியாது. அச்சலஹா ஸ்தானுஹு எப்ப நிரந்தரமானது. ஸ்தானுஹு சர்வகதஹா. சர்வகதா எங்கும் நிறைந்திருக்கிறது. இது 2வது நூல் ஞாபகம் வச்சுக்கணும். நிர்குணஹா அதுல இருந்து வந்தோம். நித்யஹா எப்பொழுதும். சத்யஹா அகம் சச்சிதானந்தம். அதுதான் இந்த வழிய முழுக்க விவரமா போட்டிருக்காங்க. புரியுதுல இந்த விஷயத்தை? அதனால ஏ அர்ஜுனா, நீ கவலைப்படாதே, இந்த ஆத்மாவை எதனால அழிக்க முடியாது அப்படி சொல்லி அனாத்மா விஷயத்திலையும் நீ ஒண்ணும் செய்ய முடியாதுன்றத சொல்ற. 26, 27, 28 அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதமர்ஹசி. ஏ அர்ஜுனா, இங்க பாரு, இந்த எப்படி ஆயணும்? இந்த ஆத்மா எப்பொழுதும் பிறக்கிறது இல்ல, இறக்கிறது இல்ல என நீ நினைச்சா கூட இத ஒண்ணு செய்ய முடியாது. பிறக்கிறது இல்லாம இறக்கிறது இல்லாம இந்த இதுவை யாரால அழிக்க முடியும்? அழிக்க முடியாது. ஏ அர்ஜுனா, ஏன்னு இதன்படி இப்ப நான் முன்னாடி சொன்னபடி பிறந்தவர் நிச்சயமாக இறந்து போவாங்க. பிறந்தவங்க நிச்சயமா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இறந்தவனாவே ஆயிட மாட்டான். இறந்தவன் நிச்சயமா பிறப்பான் இல்லையா? புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதனால இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய அடிப்படையில் நீ பார்த்தினா கூட இந்த பர்த் டெத் எதுக்கு? ஆத்மாவும் கிடையாது. பர்த் டெத் ஸ்தூல சரீரத்துக்கு தான். அவர் இந்த 1915, 75 போடுறாங்க இல்லையா? மறைவு, தோற்றம், மறைவு எதற்கு? ஸ்தூல சரீரத்துக்கு. அதனால அப்படி ஸ்தூல சரீரத்தில் போட்டா கூட திரும்பி பிறக்க போறாரு. அதனால நீ அவஸ்தப்படுறதுக்கும் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. சரி, ஏன் அர்ஜுனா, எல்லா உயிர்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியாதில்ல. இறந்த பிறகு அந்த உயிர் தெரியப்படுறதில்ல, முடிஞ்சு போச்சு. இன் பிட்வீன்ல இருக்கிறதுக்கு மாத்திரம் ஏன் இதுக்காக வருத்தப்படுற? நான் அருகதி நான் சோச்சந்தி சோசித்து மர்கசி. சோசித்து மர்கசி, வருத்தப்படாத, துக்கப்படாத அர்ஜுனா. இந்த உடம்பு வந்து போற விஷயம், அதனால வருத்தப்படாதுன்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு? தர்ம அதர்மத்தை பத்தி சொல்றாரு. 31, 32 ஸ்வதர்மபி சாவேக்ஷயா நவிகம்பிதமர்ஹசி தர்ம்யாத்யாத்யாத் ஸ்ரேயன்யத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமமாவ்ருதம் சுகின க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். இதெல்லாம் உனக்கு புரியலன்னா கூட பரவாயில்லப்பா. பாரு, உனக்கு தர்மத்துல குழப்பம் இருக்கா?
இது தர்மத்துக்கு குழப்பம் இல்ல. ஏன்னா சத்திரிய தர்மம் யுத்தம் பண்றது சத்திரிய தர்மம். ஓகே, அது எப்படி இருக்கிறது? ஸ்வதர்மம். இது நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. தர்ம சம்பந்தமான போரை காட்டிலும் ஒரு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது சத்திரியனுக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகே, தர்ம சம்பந்தம். இவன் போர் புரியறது தர்மம், துரியோதனம் போர் புரியறது அதர்மம். ஓகே இல்லையா? போர் தர்மமா அதர்மமா இல்ல. போர் பண்றதனுடைய நோக்கம் எதை பொறுத்து இருக்கிறது? தர்மத்து சம்பந்தமான போர்னா அது புண்ணியம், பாக்கியம். உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது, இது ஸ்ரேயஸ். இது அதனால உனக்கு தர்மத்துல பயப்பட வேண்டாம், நீ குழப்பமாக வேண்டாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கிறது. அது மாத்திர எதிர்ச்சா உப்பன்னம், தானாகவே வந்திருக்கிறது. உனக்கு வந்திருக்க கடமை எப்பெல்லாம் நமக்கு கடமை வந்திருக்கிறதோ அந்த கடமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சொர்க்கத்வாரம், சொர்க்கத்துக்கு இது நுழைவாயில் மாதிரி இருக்கிறது. ஈதிருஷும் யுத்தம், இந்த யுத்தத்தை மாதிரி சுகினக சத்திரியா லபந்தே, பாக்கியவான்கள் சத்திரியர்களுக்கான பாக்கியவான். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுவும் கிடையாது. இது என்ன ஊர்? இது இந்த ஏரியாவுக்கு பேரு சூரியன்மேட்ல இவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கிறது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு? சத்யசாயி சங்கத்தில் சேர்ந்திருக்கு. அந்த சத்யசாயி சங்கத்தில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு? பகவத்கீதை உபன்யாசம் இருக்கிறது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது விட்டுருவானோ? விடாத அர்ஜுனா. அர்ஜுனா அர்ஜுனன் இல்ல, என்ன கிருஷ்ணா சொல்ற. அதனால ரெகுலரா இந்த பகவத்கீதை கேட்டு உன்னுடைய சர்வ துக்க நிவாரணைய சரி பண்ணிக்கோ. அதனால மிஸ் பண்ணிட, வீட்டுல உட்காந்து டிவி பார்க்காத. அதனால ரெகுலரா வந்துரு. இது சொர்க்கத்வாரம் அப்படின்னு சொல்றாரு. அதனால கடைசி ஸ்லோகத்தை எடுத்துப்போம், பிரேயரோட முடிச்சு. கடைசி ஸ்லோகம் 18வது அத்தியாயம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மம. ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.